ஹாய், வெல்கம் டு தி சேனல் மான்சி த ஹோம் மேக்கர். இன்றைக்கி நம்ம இந்த மினி ஸ்விங் மிஷினில் ஸ்டிச்சஸ் ஏன் சரியாக விழ மாட்டேங்குது, அதை எப்படி சரி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி இந்த மிஷினோட டெமோ வீடியோ போட்டிருந்தேன். நிறைய ரெஸ்பான்ஸ் வந்துருந்துச்சு. ஸ்டிச்சஸ் விழலை, ஒர்க் ஆகலைன்னு நிறைய பேர் கமெண்ட்ஸும் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் யூடியூப்பில் மினி ஸ்விங் மிஷின் ஆர் ஸ்டிச்சிங்னு சர்ச் பண்ணி நிறைய பேர் என்னோடய வீடியோஸை பார்த்துருந்தாங்க. ஸோ அதனால் எதுக்காக ஸ்டிச்சஸ் விழலைங்கிறதுக்காக தனியாக வீடியோ எடுத்து இன்றைக்கி நான் போட்டிருக்கேன். லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன், நீடிலுக்கு வந்து த்ரெட்டு கொடுக்கறது வந்து 6 ஹோலில் வந்து நம்ம கொடுப்போம் இல்லையா. இந்த 6ல் 1ல் மிஸ் ஆனாலும் நம்மளுக்கு வந்து ஸ்டிச்சஸ் வந்து விழுகாது. இது வந்து ஃபஸ்ட்டு ஒன், இது டென்ஷன் கண்ட்ரோலர் செகண்ட் ஒன், இது தேர்ட் ஒன், இது ஃபோர்த்து ஒன், இது ஃபிஃப்த்து, இது சிக்ஸ்த்து. ஓகேவா. இது 6 வந்து நம்மளுக்கு ஆர்டர் படி இருக்கணும். ஒன்றுமானாலும் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டிச்சஸ் வந்து விழுகாது. நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கணுன்னா, நீடில் வந்து 7th பொசிஷனில் இருக்கணும், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் அப்படி செக் பண்ணி பார்த்தும் அப்படி கரெக்டாக வச்சிருந்தோம் ஸ்டிச்சஸ் விழன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு என்ன ரீசன்னு நான் என்னோடய மிஷினில் செக் பண்ணி பார்த்தேன். என்னென்னா இந்த டென்ஷன் கண்ட்ரோலர் தான். இந்த டென்ஷன் கண்ட்ரோலர் வந்து அவங்க கரெக்டான பொசிஷனில் வச்சு கொடுத்துருப்பாங்க, டிஃபால்ட்டாக இருக்கட்டும்னு. அப்படியே ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா ஸ்டிச்சஸ் வந்து கரெக்டாக விழும். சப்போஸ் நீங்கள் கிளாக் வைஸ்லேயோ இல்லை ஆன்டி கிளாக் வைஸ்லேயோ திருப்பினீங்கன்னா ஸ்டிச்சஸ் வந்து மாறும். ஓகேவா. நான் இப்போ வந்து கிளாக் வைஸில் திருப்பி காமிக்கிறேன். கிளாக் வைஸில் சுற்றணுன்னா இது வந்து டைட் ஆயிரும். இந்த இடம் டைட் ஆகிடுச்சுன்னா த்ரெட்டை வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும். ஸ்டிச் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து த்ரெட்டு வந்து வராது. அப்படி இருக்கிறப்ப நூல் வந்து கட் ஆயிரும். அப்படி இல்லைனா மேல் ஸ்டிச்சஸ் இல்லாமல் கீழ் ஸ்டிச்சஸ் மட்டும் தான் விழுகும். ஓகேவா. சப்போஸ் ஆன்டி கிளாக் வைஸ் சைடு திருப்பினோன்னா இது வந்து லூஸ் ஆகும். லூஸ் ஆச்சுன்னா ஸ்டிச் பண்ணுறப்ப இந்த மாதிரி த்ரெட்டு வந்து வெளியே வந்துடும். வெளியே வந்துச்சுன்னா மேல் ஸ்டிச்சஸ் வந்து லூஸாக விழும், கீழ் ஸ்டிச்சஸ் விழவே விழாது. அப்படி இல்லைனா உள்ளே போய் நூல் வந்து சிக்கிக்கும். ஓகேவா. ஸோ இது டைட்டாகவும் இல்லாமல் லூஸாகவும் இல்லாமல் மீடியமாக இருக்கணும். உங்களுக்கு கிளியராக புரியறதுக்காக இந்த மாதிரி வரைஞ்சி வச்சுருக்கேன். இது வந்து டென்ஷன் கண்ட்ரோலர். இந்த டென்ஷன் கண்ட்ரோலர் வந்து டிஃபால்ட் பொசிஷனில் இருக்கணும். உங்களுக்கு எந்த பொசிஷனில் கரெக்டாக இருக்கோ அதை செக் பண்ணி பார்த்துட்டு டிஃபால்ட்டாக வச்சுட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச்சஸ் வந்து நார்மலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நார்மலாக இருக்கும். இதை வந்து அப்பர் த்ரெட்டு, இது வந்து லோயர் த்ரெட்டு. டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்காக வேறு கலரில் வந்து போட்டிருக்கேன். ஓகேவா. ஸோ நார்மலாக வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நார்மலாக விழும். சப்போஸ் நீங்கள் கிளாக் வைஸில் பண்ணீங்க அப்படின்னா அப்பர் த்ரெட்டு வந்து உங்களுக்கு வந்து நல்லா டைட் ஆயிரும். இந்த மாதிரி டைட் ஆகிடுச்சுன்னா ஸ்டிச்சஸ் வந்து விழவே விழாது. லோயர் த்ரெட்டுக்கு மட்டும்தான் ஸ்டிச்சஸ் விழும். ஓகேவா. ஆன்டி கிளாக் வைஸில் திருப்பினோன்னா அப்பர் த்ரெட் வந்து லூஸ் ஆயிரும், ஆனால் ஸ்டிச்சஸ் வந்து லூஸாக இருக்கும். லோயர் த்ரெட் வந்து ஸ்டிச்சஸ் விழவே விழாது. இந்த மாதிரி அப்பர் த்ரெட்டு லூஸாக இருந்துச்சுன்னா பாபின்குள்ளே போய் நல்லா நூல் சுற்றிக்கிட்டு உங்களுக்கு வந்து நல்லா மொத்தமாக போய் நின்றுக்கும். ஸ்டிச்சஸ் விழாது, துணியை பிடிச்சி இழுத்துரும். அந்த மாதிரி இருக்கிறப்ப சில நேரம் வந்து துணி கட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஓகேவா. இது வந்து கரெக்டான பொசிஷனில் வைக்கணும். நான் இதை பர்சனலாக செக் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு பொசிஷன்லேயும் வச்சுட்டு ஸ்டிச் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். நல்லா டைட் பண்ணி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம். இதை நல்லா டைட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டிச்சஸ் எப்படி விழுதுன்னு செக் பண்ணிடலாம். ஸ்டிச்சஸ் பார்த்திங்கன்னா அப்பர் ஸ்டிச்சஸ் சரியாகவே விழலை, தெரியுதா. அப்பர் ஸ்டிச்சஸ் சரியாக விழலை. லோயர் ஸ்டிச்சஸ் பார்த்திங்கன்னா ஓரளவு தான் விழுந்திருக்கு, அதுவும் வந்து ரொம்ப லூஸாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டிச்சஸ் வந்து ரொம்ப லூஸாக இருக்கும். இதை பிடிச்சி இழுத்தாலே வந்துடும், அந்தளவுக்கு ரொம்ப லூஸாக இருக்கும். இந்த த்ரெட்டை பிடிச்சி இப்படி இழுத்தா ஈஸியாக அது வந்து வந்துடுங்க. வந்துடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த பொசிஷனில் வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஓகேவா. இப்போ நம்ம ஆன்டி கிளாக் வைஸில் வச்சுட்டு செக் பண்ணி பார்க்கலாம். நான் இதை நல்லா லூஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி த்ரெட்டு வெளியே வர்ற அளவுக்கு நல்லா லூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்டிச்சஸ் எப்படி விழுதுன்னு செக் பண்ணலாம். அப்பர் ஸ்டிச்சஸ் ஓரளவு விழுந்திருக்கு, லோயர் ஸ்டிச்சஸ் விழலை. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி மொத்தமாக போய் சுற்றிட்டுருக்கு. ஸோ நம்ம வந்து டைட்டாக வச்சா ஸ்டிச்சஸ் இந்த மாதிரி விழும், லூஸாக வச்சா ஸ்டிச்சஸ் இந்த மாதிரி விழும். ஓகேவா. ஸோ இந்த 2 பொசிஷன்லேயும் வச்சுட்டு ஸ்டிச் பண்ணாமல் மீடியமில் வச்சுட்டு செக் பண்ணி பார்க்கலாம்.
ஓரளவு ஸ்டிச்சஸ் நல்லா விழுந்திருக்குங்க. லோயர் சைடும் நல்லா விழுந்திருக்கு, நல்லா நெருக்கமாகவே விழுந்திருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணால் நல்லா விழும். டென்ஷன் கண்ட்ரோலரை டைட்டாக வச்சா இந்த மாதிரி விழும், லூஸாக வச்சா இந்த மாதிரி விழும். ஓகேவா? டைட்டாக வச்சா அப்பர் ஸ்டிச்சஸ் விழாது, லூஸாக வச்சா லோயர் ஸ்டிச்சஸ் விழாது. ஸோ இந்த 2 பொசிஷன் இல்லாமல் மீடியம்லாம் வச்சுட்டு ஸ்டிச் பண்ணால் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து நல்லாவே விழும். இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த பொசிஷனில் ஸ்டிச்சஸ் விழுதோ அந்த பொசிஷனில் வச்சுட்டு டிஃபால்ட்டாக வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஸ்டிச்சஸ் நல்லா விழும். இப்போலாம் நிறைய பேர் வந்து இந்த மிஷினை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் ரஃப்பாக ஹேண்டில் பண்ணிவிட்டு நெகட்டிவ் ரிவ்யூஸ் போட்டுட்ருக்காங்க. இதை ரொம்ப ஜென்டிலாக தான் யூஸ் பண்ணணும். நான் இதை 4 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ரெகுலராக யூஸ் பண்ணுறேன். இதை வச்சு ஸ்டிச்சிங் வீடியோஸும் போட்டிருக்கேன், டிஐஒய் வீடியோஸும் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் சப்போஸ் அந்த வீடியோவை பார்க்கணுன்னா அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மான்சி த ஹோம் மேக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.